கர்த்தர் பெரிய. எழுந்து நிற்கலாமா? ஒரே ஒரு பாடல், பழைய பாடல், மைனர் நினைக்கிறேன். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல், ஜலப்பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல், ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமா, கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதம் பெறுக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல், ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கேதூர் மரங்களையும், லீபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபன் நமது முன்னிலே ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபன் முன்னிலே ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல், ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஷ் வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிர பண்ணும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் என்றும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும்.
கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பெண்மான்கள் ஈனும்படி பலத்த கிரியை செய்திடும், காட்டேயும் வெளியாக்கும் கர்த்தரின் வலிய சத்தம். வேலன் கொடுக்கும் சமாதானம் இந்த பூர்ணிமை ஆசீர்வதிப்பார். வேலன் கொடுத்து சமாதானம் இந்த பரனெம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. என்னுடைய கரங்களை மேல உயர்த்தி அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன். Thank you Jesus. Thank you Lord. எத்தனை பேர் நம்புறீங்க ஒரு வார்த்தையால் ஜெயிப்பீங்க? அந்த வார்த்தை வேற யாரும் அல்ல, இயேசுவே. Hallelujah. வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவேன். அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். கமன் கரங்களை மேல உயர்த்தி, அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே. கரங்களை உயர்த்தி, அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையா மீட்பை பெற்றேன், அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும். கமான் கரங்களை உயர்த்தி, அவர் வார்த்தையால்
ஐஸ்வர்யம் வாழ்விலே அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே. ஹல்லேலூயா லார்ட். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். கரங்களை மேல உயர்த்தி ஆஹா யேசுவா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஜீசஸ் ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தன் மகிமையை காண. சத்தமா சொல்லுங்க. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தன் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தன் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தன் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் ஆஹா. We love you Jesus, we glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. விரும்பினால் உட்காரலாம். தேங்க்யூ. இன்னைக்கு நான் பேச போகிற இந்த செய்தி ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தி. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா நிலையிலும் விழுந்து வாழ்ந்துருவீங்க. ஒரு 50 வசனம் படிக்க போகிறேன். அதனால் நல்லா செம்மணிக்காலெல்லாம் போட்டு நல்லா ஸ்திரமாக உட்கார்ந்து இடப்புறம் வலப்புறம் சாயாமல் யாரும் எங்கேயும் அசையாமல், இதோட பரிசுத்த ஆவியானவரை தவிர ஒருத்தரும் இங்கே அசையக்கூடாது. முடிக்கும்போது வசனத்தால் நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை உங்கள் கூட பேச போகிறேன். வார்த்தையால் தான் நம்ம ஜெயிப்போம். ஒன்லி பை வேர்டு. எந்த பாஸ்டர் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் வாங்க, நேர் முழங்காலில் நில்லுங்க, நான் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுறேன், இல்லை நின்று ஜெபம் பண்ணுங்க. பட் அது 1% கூட கிடையாது. ஏன்னா பைபிளை நான் பைபிளாக சொல்லணும். நீங்கள் உயர போகிறது இந்த வசனத்தினால. அதனால் இது எவ்வளோ தூரம் கேட்குறீங்களோ, எவ்வளோ தூரம் ஜீரணிக்கிறீங்களோ, அவ்வளோ தூரம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த உலகத்தில் ஒன்று நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், இல்லைனா வேதம் சொல்லுகிற வார்த்தையில் நீங்கள் அடிமைகள். ஒரு தாழ்நிலையில் இருப்பீர்கள். either you are mastering things or you are coming unto slavery. நான் நீங்கள் வளரணும் என்ற ஏக்கத்தோடு தான் இந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஒன்று நீங்கள் ஆண்டவர் சொன்னது போல் ஆண்டு அடக்குவீர்கள், இல்லைனா ஏதோ ஒரு சப்ஜெக்ஷனில் தாழ்நிலையில் நீங்கள் வேலையாக இருந்து போய்விடுவீர்கள். இந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையின் நிலையை நிர்ணயிக்கும். இந்த தூரம், இந்த உயரம், இந்த மகத்துவம் என்று நிர்ணயிப்பது இந்த திருவசனம். ஸோ இந்த கர்த்தருடைய வசனம் அது உங்களுக்குள்ளே பிரவேசிச்சா, அது உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நீங்கள் பல விஷயத்தில் ஜெயித்து வாழ்வீர்கள். ஸோ வார்த்தை உங்களுக்குள்ளே பிரவேசிக்கணும்.
110 சங்கீதத்தினுடைய 1, 2, 3 வாசிக்கிறேன். The Lord said unto my Lord, sit thou at my right hand until I make thine enemies thy footstool. உன் சத்துருக்களை பாதபடியாக்கும் வரைக்கும் என் வலது பார்சத்தில் உட்காருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. ஆமென். அதுக்கப்புறம் சொல்றார், the Lord shall send the rod of thy strength out of Zion. சியோனிலிருந்து நான் என்ன அனுப்புவேன்? வல்லமையின் கோலை அனுப்புவேன். போன வாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். கோல் என்பது ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றின ஒரு கோல். அந்த கோல் வேற யாரும் அல்ல, நான் ஆராதிக்கின்ற என்னுடைய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கின்ற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. புரிஞ்சதா? ஆமென். விளக்க வேணாம். ஸோ அவர் சொல்றார், நான் சியோனிலிருந்து ஆமென் உங்கள் பலத்திற்கு தேவையான ஒரு கோலை நான் அனுப்புவேன். அந்த கோல் உங்ககிட்ட வரும்போது உங்கள் சத்துருக்களுக்கு நடுவே நீங்கள் எழுந்து ஆளுகை செய்வீர்கள். பக்க சொல்லுங்க, சத்துருக்களுக்கு நடுவே ஆளுகை செய்வேன். ஸோ என்ன, இந்த கோல் யாருங்க? ஈசாயின் அடிமரத்தில் துளிர்த்த கோல். அந்த கோலை குறித்து யோவான் உங்களுக்கு சொன்னது தெரியும். 3ஆம் வசனத்தை படித்து பின்பாங்க வரேன். அதுக்கப்புறம், thy people shall be willing in the day of thy power, in the beauty of holiness from the womb of the morning. இந்த கோல் என்பது வேற யாரும் அல்ல, என் இயேசு. ஆமென். ஏசாயா 11:1 அந்த கோல் எதென்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஏசாயா 11:1, and there shall come forth a rod out of the stem of Jesse. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கோல் துளிர்க்கும். and the branch shall grow out of his roots. அப்போ இந்த கோல் வேற யாரும் அல்ல, ஈசாயின் அடிமரம். ஈசாய் என்பது தாவீதின் தகப்பன். தாவீதின் வம்சத்தில் பிறந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இந்த கோல் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கோல் உங்ககிட்ட சியோனிலிருந்து வந்துச்சுன்னா நீங்கள் சத்துருக்களுக்கு நடுவே எழுந்து என்ன செய்வீர்களாம்? ஆளுவீர்களாம். பக்க சொல்லுங்க, ஆளுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் இந்த கோல்? யோவான் 1:1 கீழே படிக்கும்போது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசம் தரித்தது. இன்னைக்கு மீண்டும் சொல்ல போறேன், இந்த பூமியில் நீங்கள் எழுந்து பல சாத்தானிய கோட்டைகளை தாண்டி பல துன்பங்களை ஜெயித்து நீங்க வாழணும்னா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள பிரவேசிக்கணும். இந்த வார்த்தையால தான் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். நாம் 45ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். ஆமென். 45ஆம் சங்கீதத்தினுடைய 1 படிக்கலாம். My heart is inditing a good matter. I speak of the things which I have made touching the king. My tongue is the pen of a ready writer. All right, அடுத்து, thou art fairer than the children of men, grace is poured into thy lips, therefore God hath blessed thee forever. அடுத்த வசனம், gird thy sword upon thy thigh, O most mighty, with thy glory and thy majesty. Amen. And in the majesty ride prosperously. ராஜரீகத்தில் நீங்க எழுந்து செழுமையாக புறப்படுவீர்கள். காரணம் சத்தியமும் தாழ்மையும். 2 பேரை தட்டி இந்த வசனம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க ராஜரீகம் செய்வீர்களாம். அங்க ஜெபம் கூட சொல்லலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி இந்த வசனம் மட்டும் உனக்குள்ள வந்துடுச்சுன்னா நீங்க எழுந்து எதையெல்லாம் இந்த பூமியில் சாதிக்க வேண்டுமோ சாதிக்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. the command of truth அப்படின்றார். ஆமென். அது வரும்போது நான் எழுந்து செழுமையோடு புறப்படுவேன் என்று பைபிள் சொல்லுகிறது. தானியேல் இப்படி சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்தில் தானியேல் சொல்றார், but the people that do know their God. ஆமென். பி பார்ட் படிக்கிறேன், விட்டுட்டேன். 11:32 கீழே இங்கிலீஷ் பைபிள்ல, தங்கள் தேவனை யார் அறிந்திருக்கிறார்களோ, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என் இயேசு வார்த்தை, அந்த வார்த்தை, அந்த கோல், இந்த தேவனை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்களாம்? என்னவா? திடன் கொள்வார்களா? ஆமென். they shall be strong and do exploits அப்படின்றார். ஆமென். அது தமிழாக்கு எனக்கு தெரியல. அவர்கள் இந்த தேவனை யார் அறிந்திருக்கிறாங்க? பக்க சொல்லுங்க, என் தேவனை எனக்கு தெரியுங்க. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? சொப்பனத்தில் பார்த்தீங்களா? இல்லைங்க, என் கையில் இருக்கிற வார்த்தையால. அதை படிக்க 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 உங்க தேவன் யார் என்று எந்த அளவுக்கு அறிகிறீர்களோ அந்த அளவிற்கு எவரும் சாதிக்க முடியாததை நீங்கள் சாதிப்பீர்கள். வலது கை மட்டும் மேல உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை தியானிக்கின்ற உங்களை பார்த்து ஜெபத்தோடு சொல்லுகிறேன், எண்ணப்படுகிறவர்களில்
உயர்த்தப்படுகிறவர் எண்ணிக்கையில் சீக்கிரம் உங்களை கர்த்தர் நிக்க வைப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமீன் தான் சொல்லணும், ஆனா அது பலத்த ஆமீனா இருக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை அறிந்தவர்கள் திடமாயிருப்பார்கள். அதனுடைய லிட்டரல் அவுட்கம், அதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால் அவர்கள் எழுந்து சாதிப்பார்கள். பக்க சொல்லுங்க, சாதிக்கிறவர்கள் நடுவில் நான் நிற்க போற நாள் வந்தாயிற்று. உங்கள் ஆளுகையை நிர்ணயிப்பது இந்த வசனத்தின் பிரவேசனம். இது உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா நீங்க பூத்து குலுங்கிருவீங்க, நீங்க துன்பங்களை ஜெயிப்பீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அதனால்தான் நாங்கள் இப்படி சொல்வது, அப்போஸ்தலர்கள் இப்படி சொன்னார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் சொன்னார், but we will give ourselves continually to prayer and to the ministry of the word. எங்க வேலை ஏன் வேலை ஒரு ஆமீன் சொல்லுங்க. எங்க வேலை விழாக்கு போறதல்ல, போறது தப்பில்லை, ஆனா எங்க வேலை மெயினான வேலை அனுதினமும் ஜெபிப்பதும் வார்த்தையினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட். கடவுள் எனக்கு ஆயுசு தரணும், நான் இந்த பீடத்தில் நின்று வேத ஆழங்களை காலங்கள் போதித்து இருக்கணும். நீங்களும் உங்கள் சந்ததிகளும் வளர்ந்தோங்கி இந்த தேசத்தில் வார்த்தையால் பரிசுத்த நடையோடு கூட வெற்றி பூத்தவர்களாய் நின்றிட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஸோ இந்த வேர்ட், இந்த வார்த்தைக்கு உங்களை கமிட் பண்ணீங்கன்னா அல்டிமேட் உயரங்களை கர்த்தர் தருவார் என்பதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஸோ என்ன இருக்கு இந்த வார்த்தையில்? ஆமென். நம்பர் 1, இந்த வசனம் வெளிச்சம். பக்கத்தில் சொல்லுங்க, எழுதிட்டே சொல்லுங்க, இந்த வசனம் வெளிச்சங்க. இது உள்ள வந்துடுச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு உங்க மேல வெளிச்சம். நான் ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன், அதனால யார் சிந்தனையும் சிதறக்கூடாது. ஏன்னா நான் சொல்றேன், இந்த ஒரு செய்தியை நீங்க கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டுட்டீங்கன்னா நான் நம்புறேன் எல்லாமே வாழ்க்கையில் சரியாயிடும். 119ஆம் சங்கீதத்தினுடைய 130ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், the entrance of thy words giveth light, it giveth understanding unto the simple. என்ன சொல்றார்னா, வார்த்தை என்னைக்கு எனக்குள்ள பிரவேசிக்குதோ உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் பிரவேசிப்பதனால வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். இங்கிலீஷ்ல ஆழமா சொல்றேன், இங்க கையை வலது கை கொஞ்சம் மேல உயர்த்துங்களேன். என்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துடுச்சோ உங்களுக்குள்ள என்ன வருதா? வெளிச்சம் வருகிறது. 2 பேரை தட்டி சொல்லுங்க, வெளிச்சம் வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 1 திரும்ப படிக்க விரும்புகிறேன். யார் வெளிச்சம்? ஆமென். யோவான் 1, இந்த ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட துவக்கத்தில் இருந்தது. ஆமென். 3ஆம் வசனம், எல்லாமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரால் இன்றி எதுவும் சிருஷ்டிக்கப்படவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதர்களின் வெளிச்சமா இருந்தது. நான் ஷார்ட் பண்றேன், புரிஞ்ச? வார்த்தை என்னைக்குள்ள வருதோ என்ன வருதுங்க? வெளிச்சம் வருதுங்க. வெளிச்சம் வந்தா அது யாருக்கு சமங்க? யாருங்க அது? என் இயேசு தாங்க வெளிச்சமா இருக்கிறார். நிறைய வசனங்கள் காட்ட வேண்டும், நேரத்தின் சுருக்கத்தால் கடந்து போகிறேன். வசனம் என்னைக்கு உங்க உள்ள வருதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க வேலையில, உங்க வியாபாரத்தில், உங்க ஊழியத்துல, உங்க தொழில வெளிச்சம். 1 யோவான் 1:5 இப்படி சொல்லுகிறது, then this is the message that we have heard of him and declare unto you that God is light. நான் சொல்ல போறேன், நீங்க ஆமென் சத்தமா. கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார், அவரில் இருள் என்பது இல்லவே. நல்லா கையை உயர்த்து. இன்னைக்கு வசனம் உங்கள உள்ள வந்துச்சுன்னா என்ன வருது? வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வந்தா யார் வந்த மாதிரி? கர்த்தர் வந்த மாதிரி. அவர் வந்த இடத்துல எதுக்கு இடம் இல்லையாம்? அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க. அதுக்கப்புறம் இருள் இருக்குது, அது இருக்குது, பேய் இருக்குது, எதுவுமே அங்க இருக்க முடியாது. அதனால தான் சொன்ன, இந்த செய்தி ஒன்று கேட்டாலே நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஸோ வேர்ட் ஆஃப் காட், அவர் தான் வெளிச்சம். இந்த வார்த்தை என்னைக்கு எனக்குள் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தராளோ அன்றைக்கு எந்த பிசாசுக்கும் உன் குடும்பத்தில் இடமே கிடையாது. ஸோ 1 வார்த்தை எதுவா இருக்கிறது? வெளிச்சமா இருக்கு. நம்பர் 2, இந்த வெளிச்சம் வரும்போது இது அந்தகாரத்தை துரத்திரும். நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், நீங்க வார்த்தை மட்டும் உள்ள ஏத்துக்கிட்டா போதும், உன் குடும்பத்தில் இருக்கிற அந்தகாரங்கள்லாம் தானா ஓடும்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம், 26:18 of the book of Acts, to open their eyes and to turn from their darkness to light and from the power of Satan unto God, that they may receive forgiveness of sins and inheritance among them which are sanctified by faith that is in me. Amen. கண்களை திறந்து அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சாத்தானுடைய வல்லமையை ஜெயிக்க செய்வது கர்த்தருடைய திருவசனம். இது பீரோல வைக்கிறதுக்கு இல்லைங்க. இதை பிடிச்சி, இதை திறந்து, இதை படிச்சு இதன் வெளிச்சம் உங்களுக்குள்ள வரணும். 6:12 எபேசியரில் சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லை. ஆமென். இந்த மனிதர்களுக்கு பின்னாடி செயல்படுகிற துரைத்தனங்கள், அந்தகாரங்கள், லாஸ்டா சொல்றார், ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகள், அந்தகாரத்தை ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், அந்தகாரத்தை ஆளுகை செய்கிறவர்கள். ஆமென். நல்லா கேட்டுக்கோங்க. சாத்தானுக்கு செயல்படக்கூடிய ஒரே ஒரு இடம் அந்தகாரம் மட்டும்தான். வெளிச்சத்தில் அவனால செயல்படவே, நல்லா ஆழமா கேட்கணுங்க. நீங்க உங்களை விளக்க வேணால, நீங்க வசனத்தை புரிஞ்சுப்பீங்க இல்லையா? இன்னொரு வாட்டி சொல்ல, சாத்தானால அந்தகாரத்தில் மட்டும்தான் செயல்பட முடியும், அவன் வெளிச்சத்தில் செயல்பட முடியாது. அப்போ நீங்க வசனம் உங்களுக்குள்ள பிரவேசித்து நீங்க வெளிச்சமா மாறிட்டீங்கன்னா உங்க கிட்ட அவனுடைய எந்த செயல்பாடுகளும் செல்லாதென்று தானே அர்த்தம். பரவாயில்ல, நீங்க புரிஞ்ச வரைக்கும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். Devil can only rule in darkness, but if you carry the light, ஆனா வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா உங்க ஆளுகை தானா கலண்டு போயிடும். கையம் பக்கமா நீட்டுங்களேன். நான் நம்புகிறேன், பல வருஷமா வசனத்தை கேட்டு, ஆனா இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட பின்னாடி இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், வசனம் உங்களுக்குள்ள வந்தபோது வெளிச்சம் வந்தாச்சு. வெளிச்சத்தின் மேல் சத்துருவுக்கு ஆளுகை இல்லை, அவன் அந்தகாரத்தில் தான் ஆளுகை செய்ய முடியும். இன்றைக்கு வெளிச்சத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாத்தானிய வல்லமைகளும் செதறித்தான் ஓடும் என்று நம்புறவங்க கை தட்டி வராமன்னு சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன், உங்க மேல இருக்கிற ஆளுகை, சாத்தானின் ஆளுகை இன்று ராத்திரி தீருவதாக. ஹல்லேலூயா. ஆமென். சோ அவர் சொல்ற, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல இந்த அந்தகார லோகாதிபதி. ஆனா வெளிச்சம் வந்தா உங்களை அவனால ஹேண்டில் பண்ண முடியாது. பக்க சொல்ல, அவனால் என்ன ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, இங்கிலீஷில் ஹேண்டில் சொல்லுங்க. சொல்கிறோமா? சொல்ல மாட்டீங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அவனால் என்ன ஹேண்டில் பண்ண முடியாது. காரணம் வெளிச்சம். அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்துச்சு? வார்த்தையிலிருந்து. ஈசாயின் அடிமரத்தில் துளிர்த்த ஒரு கோல், அது வார்த்தை. அந்த வார்த்தை வந்தால் வெளிச்சம். வெளிச்சம் இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு வேலையே. ஹல்லேலூயா. எல்லா சாத்தான பிடிகளையும் அது கலட்டி விட்டுரும். நீங்கள் தானா முன்னேறுவீர்கள். கொலோசியர் 1:13 இப்படி சொல்லுகிறது. 1:13 of the book of Colossians, who hath delivered us from the power of darkness and translated us into the kingdom of his dear son. அந்தகாரத்திலிருந்து விடுவித்து தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்து நமக்குள்ள வெளிச்சத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அந்த வெளிச்சத்தில் நடக்கிற நீங்கள் ஒரு நாளும் இறங்கி வாழ முடியாது, வெற்றியில் தான் இருப்பீர்கள். ஆமேன். இந்த உலகத்தில் நான் உயர்ந்து நிற்பேன்னு சொல்றோங்க, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு ஒன்று தேவை. என்ன தேவை? இந்த வசனம் நீங்க ஸ்லாக்கியமாய் நினைச்சு இது உங்களுக்குள்ள பிரவேசிக்கணும். இந்த வார்த்தை நீங்க ஆக்சஸ் பண்ணணும். பண்ணுவீர்களே ஆனால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். எப்பெல்லாம் வெளிச்சம் வருதோ அப்பெல்லாம் அந்தகாரம் என்ன செய்யும்? பயங்கர அறிவாளி நீங்க. இன்னொரு வாட்டி, எப்பெல்லாம் வெளிச்சம் வருதோ அப்போதான் என்ன செய்யும்? அப்போ அந்தகாரம் இருக்குன்னா என்ன செய்யணும்? வெளிச்சம் வீசணும். அப்போ வெளிச்சம் எங்கே கிடைக்கும்? அப்போ நீங்க என்ன செய்யணும்? வசனம். இருக்கீங்களா? பாஸ்டர் பிசாசு என்ன தொந்தரவு பண்றான். ஆமென் சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு ராத்திரி இந்த வசனத்தை கேட்டுட்டு வீடுகளுக்கு போறீங்க பாருங்க,
வசனத்தின் வெளிச்சத்துக்கு முன்னாடி இருளின் ஜாதிகள், இருளின் சக்திகள் செயல்பட இயலாது. நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நான் நம்புறேன். இன்னைக்கு வீட்டுக்கு போன பின்னாடி சாட்சி எழுதி முடிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வெளிச்சம் வந்தா அந்தகாரம் போய்தான் தீர வேண்டும். ஆமென். மூன்றாவது, இந்த வெளிச்சம், இந்த வார்த்தை வரும்போது வெளிச்சம் வந்தா அந்த வெளிச்சம் வல்லமை மிக்கது. 3 பேரையாவது, குறைஞ்ச 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் பிரகாசிப்பேன்னு சொல்லுங்க. இந்த வெளிச்சம் உங்க மேல வந்துடுச்சுன்னா நீங்க பிரகாசிப்பீங்க. நீங்க பிரகாசிச்சா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இன்னொரு உயரம் சொல்ல மாட்டீங்கன்னே, ஒரு புதிய அளவில் நீங்க உயர்ந்துருவீங்க. ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் பகலிலால சூரியனையும் இரவிலால 2 லைட்டை படைச்சாரு. பெரிய லைட்டு பகலுக்கும், சின்ன லைட்டு இரவுக்கும். ஸோ பகலில் நிறைய வெளிச்சம், இருளில் கொஞ்சம் வெளிச்சம். 3 இருக்கு. இரலால சந்திரன் இருக்கு. சந்திரன் இருந்தாலும் ராத்திரி தான். நல்லா கேட்கணும். இப்போ சாயங்காலம் வரைக்கும் அழுகை தங்கும், அது ராத்திரி தான். சந்திரன் இருக்கு, இருந்தாலும் என்னவா இருக்கு? ராத்திரியாக தான் இருக்கு. ஆமென். ஏன்னா வெளிச்சம் குறைவா இருக்கு, பகலில் வெளிச்சம் அதிகமாக இருக்கு. ஆமென். ஸோ ராத்திரியாக தான் இருக்கு, ஏன்னா பகல் வெளிச்சம் குறைவாக இருக்கு. ஆமென். ஸோ ஆனால் சூரியன் உதிக்கும் போது, காலை விடிவெள்ளி தோன்றும் போது எல்லாமே மாறி விடுகிறது. காரணம், பகலிலால பெரிய வெளிச்சத்தையும் இரவிலால சின்ன வெளிச்சத்தையும் வச்சாரு. ஸோ நமக்கு எல்லாமே அந்தகாரங்கள் நீங்கணும்னா கொஞ்சம் வெளிச்சம் வேணுமா, நிறைய வெளிச்சம் வேணுமா? ஐயோ என்ன அறிவி நீங்க! அப்ப நிறைய வெளிச்சம் வேணும். அப்ப நிறைய வெளிச்சம் வேணும்னா என்ன வேணும்? நிறைய வசனம் வேணும். எந்த அளவுக்கு வசனம் உங்களுக்குள் இருக்கோ அந்த அளவுக்கு வெளிச்சம் உங்களுக்கு இருக்கும். சாயங்காலம் வரும், அழுகை வரும், ஆனா வெளிச்சம் அதிகமாகும் போது விடிவெள்ளி தோன்ற தொடங்கும். கையம் பக்கமா நீட்டுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை நீங்கள் கேட்க கேட்க, இந்த வசனத்தில் பிரவேசிக்க, இந்த வசனத்தின் மேல நீங்கள் உங்களை கட்ட கட்ட, கொஞ்சம் கொஞ்சமாக ராத்திரிகள், கண்ணீர்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகளை கர்த்தர் நீக்கி, கொஞ்சம் தூரத்தில் கர்த்தர் உங்களை பகல் வெளிச்சத்தில் விடி வெள்ளியில் வைத்து அழகு பார்த்து உயர்த்த நான் ஆராதிக்கும் தெய்வம் பெரியவர். கைத்தட்டி பலத்த ஓராமேன்னு சொல்ல மாட்டேன். Hallelujah. Amen. Praise the Lord. Pastor, எதுவும் சரியாக மாட்டேங்கிறதே பாஸ்டர். நானும் 20 வருஷமா சர்ச்சுக்கு வர்றேன் பாஸ்டர், சரியே ஆவல பாஸ்டர். நான் சொல்றேன், சிஸ்டர் வெளிச்சம் குறைவா இருக்கு சிஸ்டர், வெளிச்சத்தை அதிகரிக்கணும். வெளிச்சம் அதிகரிக்கணும்னா என்ன வேணும்? வசனம். அதான் படிச்சாவே தூக்கம் வருதே பாஸ்டர், அதானே சாத்தானுடைய அழகு தந்துரும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த லைட், இந்த வெளிச்சம் ஒரு தேவ மனிதன், ஒரு மனிதன் வாழ்க்கையில் வரும்போது அது லெவலை சேஞ்ச் பண்ணும். அது சடன்னு முன்னேற்றங்களை கொண்டு வரும். ஆண்டவர் தன் பிள்ளைகளை அப்படிதான் நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். யாக்கோபு 1:17 இப்படி சொல்லுகிறது, எவ்ரி குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட் is from above and it cometh down from the father of lights. ஜோதிகள், வெளிச்சங்களின், அப்படின்னா லைட் தான் இங்கிலீஷ்ல சொல்லிருக்கு. என்ன தகப்பனாம்? ஜோதிகளின், லைட்டுகளின் தகப்பனாம். in whom is no variableness neither shadow of turning. அப்படின்னா இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லுங்க, ஷேடோன்னு ஒன்று வரணும்னா, ஒரு வெளிச்சம் இருக்குன்னா அதுக்கு ஒரு தடை இருந்தால் தான் நிழல் வரும், ஷேடோ வரும். ஆமென். ஆனால் பைபிள் சொல்லுது, எங்க அப்பா, எங்க தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறவர் ஜோதிகளின் பிதாவா, அங்க ஷேடோவே இல்லையா? அப்படின்னா அந்த வெளிச்சத்தை தடுக்கக்கூடிய எந்த சக்தியுமே. கை கொஞ்சம் என் பக்கமா நீட்டும் போது இயேசுவின் நாமத்துல ஜெபத்தோட அறிக்கை செய்கிறேன், இந்த வெளிச்சத்துல நீங்க இந்த வசனத்துல பிரகாசிச்சீங்கன்னா உங்களை எதிர்த்து நிற்கிற பல விஷயங்களும் தானாக நீங்க தொடங்கும். வார்த்தையின் வெளிச்சம் வெற்றி உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென்.
அந்தகாரங்கள் எதுவும் வெளிச்சத்திற்கு முன்னே ஒளியவே முடியாது. பாஸ்டர் எங்கிருந்து வருதே தெரியும், இந்த முறை ஒளிய முடியாது. வெளிச்சம் உதித்து வரும்போது அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்தின் கீழ் இருளின் சக்திகள் ஒளிந்திருக்க முடியாது. வசனம் வெளிச்சமாயிருக்கிறது, இது வல்லமை மிக்கது. நான் கேள்விப்பட்டேன், ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அந்த பாஸ்டருடைய பெயரை சொல்ல விரும்பலை, வெளிநாட்டில் ரொம்ப பிரபலமானவர். ஊழியம் டென்ட் மீட்டிங்கெல்லாம் அந்த காலத்தில் நடத்துவார். அப்பொழுது ஒருத்தர் பிரதருக்கு பேய் பிடிச்சிச்சான். அந்த கூட இருந்த ஊழிக்காரர் அவரை காரில் வச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போராடி இருக்கார் அந்த பேயை ஓட்டுறதுக்கு. அந்த பேய் ஓடவே இல்லையாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இவர் வந்தாராம். வந்தபோது என்னன்னு கேட்டாராம், பாஸ்டர் ஐயா நான் போராடிக்கிட்டே இருக்கேன் 1 மணி, அந்த பேய் போக மாட்டேங்குது அப்படின்ட்டு. அவர் போய் அந்த கார் டோரை திறந்து அந்த ஆள்கிட்ட காதில் சொன்னாராம், என் பேர் சோன்சோ அப்படின்னாராம். அவ்வளோதான் சொன்னாராம். அது ஓடி போயிடுச்சு அந்த பேய். புரியல உங்களுக்கு? நிறைய கூத்துங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம். இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் இருந்து என் பேர் ஜேக்கப் கோஷின்னு சொன்னாவே போதும், அது தானா போயிடும். ஏன்னா வெளிச்சத்துக்கு அவ்வளோ பக்கத்தில் சொல்லுங்க, வசனத்தால நான் வர வர லைட்டா மாறிட்டு இருக்கேன். ஆனா நீங்க லைட்டுனா வெளிச்சமா மாற எந்த இருளும் உங்கள் வீடுகளில் நிலைக்க முடியாது. வசனம் விலையேற பெற்றதுன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி வரலையே சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. பக்க சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் அதுதான் சொல்லுங்க. அவங்க கிட்ட எதா இருந்தா நீங்க ஓடட்டும், ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. இந்த வெளிச்சம், இந்த வெளிச்சம் தாங்க இதை படிக்கணுங்க. செவ்வாய்க்கிழமெல்லாம் நிறைய நம்ம தியானிக்கணும். ஆமென். இந்த வெளிச்சம் வர வர உங்க போராட்டங்கள் அகலும். இந்த வெளிச்சம் வர வர தேவையில்லாத அலைச்சல்கள் தீரும். இந்த வெளிச்சம் வர வர தேவையில்லாத தொந்தரவுகள்லாம் நீங்கி போயிடும். இன்னைக்கு இந்த வெளிச்சத்தோடு தான் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. காரணம் வசனம் வெளிச்சமாக இருக்கு. உங்கள் உறவுகள் இனிமையாய் மாறும். உங்கள் பிள்ளைகளின் படிப்பு நலமாய் மாறும். உங்கள் வியாபாரம் இன்னொரு பரிமாணம் காணும். உங்கள் கெரியரில் நீங்கள் பூத்து குலுங்குவீங்க. உங்கள் குடும்பம் பிரகாசமாய் மாறும். உங்கள் சந்ததிகள் ஒளிவ கன்றாய் மாறும். இந்த வெளிச்சம் இன்றைக்கு உங்கள் வழியாய் வறுமையானால் உங்க குடும்பத்தை கர்த்தர் இன்னொரு லெவல்ல பார்ப்பார். இதுவரையும் சொல்லாத ஒரு ஆமென். The word carries light. இந்த வசனம் வெளிச்சத்தை கொண்டது. அது அந்தகாரங்களை துரத்தி அடிக்கும். அது சத்ரு கோட்டைகளை உங்களை விட்டு விலக்கிடும். 2வது பங்கு, இந்த லைட் இருந்துச்சுன்னா, வசனத்தின் வெளிச்சம் இருந்துச்சுன்னா, நீங்க ஷைன் பண்றது நிஜம், பிரகாசிப்பீங்க. பொசிஷன்லாம் உங்களை தேடி வரும். நீங்க போய் அங்க கவுத்து இங்க கவுத்து இவனை உருட்டி அவனை உருட்டி எல்லாம் உயரணுன்ற அவசியமே. நான் நம்பி அறிக்கை செய்கிறேன், இந்த வெளிச்சம் உங்க மேல வந்துடுச்சுன்னா பொசிஷனிங்க கர்த்தரா தானா பண்ணுவார். 60ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புஸ்தகம் இப்படி சொல்றார், எழும்பி பிரகாசி, arise and shine அப்படின்றாரு. for the light has come. எழுந்து பிரகாசி, உன் ஒளி. எதுவே நீங்க நம்புறீங்க? என்ன வந்துச்சா? ஒளினா என்னங்க? ஐயோ, எது வந்திருக்கு? ஏன் வந்துச்சு? வசனத்தின் பிரவேசனத்தின். சரி, ரொம்ப சிம்பிளா ஒரு ஈக்குவேஷன் போடுங்களேன். வசனத்தின் பிரவேசத்தினால என்ன வந்துச்சு? லைட் வந்துச்சு. லைட் வந்ததுனால நான் என்ன செய்வேன்? எழும்பி பிரகாசிப்பேன். இன்னும் சிலர் எழும்பி பிரகாசிக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? என்ன வரலன்னு அர்த்தம்? லைட் வரல. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், வெளிச்சம் உங்கள் வீடுகளுக்கு வருவதாக, உங்க இதயத்துக்கு வருவதாக. And the glory of the Lord is risen upon thee. தேவனுடைய மகிமை உங்கள் மேல் என்ன செய்திருக்கு? உதித்திருக்கிறது. ஆமென். Gentiles shall come to thy light. ஜாதிகள் உங்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள். ஆமென். Hallelujah. And Gentiles shall come to the light. And the kings அப்படின்றார். ஆமென். And the kings shall come to the brightness of your rising. ஓகே, நானே சொல்லிடுறேன். இருக்கேன், என்ன பாருங்களேன். ஓகே. வசனம் வந்துச்சா என்ன வரும்? வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்த உடனே நீங்க என்ன செய்வீங்க? எழுந்து பிரகாசிப்பீங்க. நீங்க எழுந்து பிரகாசிக்கும் போது உங்க வெளிச்சத்துக்கு யாரை கொண்டு வருவாராம்? ஜாதிகளை கொண்டு வருவாரு.
அந்த வெளிச்சம் இன்னும் பிரைட் ஆயிடுச்சுன்னா யாரை கொண்டு வருவாரா? ராஜாக்களுக்கு. அப்போ இது எவ்வளவு விலையேற பெற்றதுங்க. இதுவரையும் இல்லாத மாதிரி இந்த வசனத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்க மாட்டீங்களா? அல்லேலூயான்னு சொல்ல மாட்டீங்களா? இதனுடைய வெளிச்சம் உதித்தால் ஆமென். ஜாதிகள் மட்டுமல்ல, அது வெளிச்சம் பிரகாசிக்க என்ன சொல்லுங்க, இதை நீங்க படிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, வெளிப்பாடு கிடைக்குது, இன்னும் படிக்கிறீங்க, இன்னும் புரிஞ்சுக்கிறீங்க, வார வாரம் கேட்குறீங்க, ராஜாக்கள் வருவார்கள். இப்படிதான் பைபிள் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பக்க சொல்ல, நான் ஒரு பெரிய லைட் ஆயிட்டு இருக்கேன். சொல்லட்டுங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. இது அனுபவம், இது வசனம், இது வார்த்தை, இது வாழ்க்கை. நீங்க வெளிச்சமா வசனத்துல மாறும்போது உங்களை யாரும் புறக்கணிக்க முடியாது. என்னங்க அப்படிலாம் போக முடியாதான், உங்களை பார்த்து தான் போக முடியும் என்ற நிலை ஏற்படும். எங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. உனக்கு லைட் இல்லைன்னு அர்த்தம். அந்த லைட் எங்கேருந்து வருது சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த லைட் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா உங்களை யாரும் மறந்து வாழ முடியாது. உங்களை நினைப்பார்கள், யாரும் உங்களை ஓரங்கட்ட முடியாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒரு விளக்கை பொருத்தி அதை என்ன செய்ய முடியாது? பாத்திரத்தில் மூடி வைக்க முடியாது. ஆமேன். அதை மூடி வச்சா அந்த வீட்டுக்கு என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. அதனால் அதை மூடி வைக்க முடியாது அப்படின்ட்டார். எரிகிற பிரகாசிக்கிற ஒரு விளக்கை யாரும் மூடி வைக்க முடியாது என்று மத்தேயு 5 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். லைட் இருந்தால் அதை யாரும் இக்னோர் பண்ண முடியாது. நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, வேலையில் இருக்கீங்களோ, ஊழியத்தில் இருக்கீங்களோ, பிஸ்னஸில் இருக்கீங்களோ, நீங்கள் உங்கள் பொசிஷனுடைய உயரத்துக்காக நீங்கள் போராட்டம் பண்ணி சாஃப்ட் கோட்டிங் பண்ணி எதையும் யாருக்கும் தலை குனிஞ்செல்லாம் பண்ண வேணாம். உங்கள் வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு இந்த லைட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பொசிஷனை தேட வேணாம், பொசிஷன் உங்களை தேடி வரும். அப்படிதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆமேன். யாரும் அது இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம். இப்போ இப்படி வச்சுங்களேன், நீங்கள் எல்லாரும் இந்த ரூமில் இருக்கீங்க, கவனிக்கிறீங்களா? மணி என்னாச்சு? இவ்வளோதானே ஆச்சா? இன்னொரு 2 ஹவர் இருக்கு. ஓகே, நீங்கள் எல்லோரும் இந்த ரூமில் இருக்கீங்க, கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன வந்துச்சு? இருட்டு வந்துடுச்சு. உங்கள் யார் கையிலையும் செல்ஃபோனும் இல்லை, டார்ச் இல்லை. அப்படின்னு வச்சுங்களேன், என்கிட்ட மட்டும்தான் டார்ச் இருக்குது. இப்போ நான் யார் ஆயிட்டேன்? வெளிச்சம் என்கிட்ட இருந்தால் நான் யார் ஆயிட்டேன்? உங்கள் எல்லாருக்கும் நடுவில் நான் யார் ஆயிட்டேன்? தலைவன் ஆயிட்டேன், லீடர் ஆயிட்டேன். நான் முன்னே செல்லுவேன். இப்போ நீங்கள்லாம் யாரை திரும்ப பார்க்குறீங்க? என்ன தான் பார்ப்பீங்க. ஏன்னா உங்கள் கையில் என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. என்கிட்ட என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்குது. இந்த பக்கம் வழின்னு நான் சொன்னால் நீங்கள் அத்தனை பேர் இந்த பக்கம் வருவீங்க. ஏன்னா உங்கள் கையில் வெளிச்சம் இல்லை, என் கையில் வெளிச்சம் இருக்கு. நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னைக்கு இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் ஒரு விசுவாசி உயர்ந்து நிற்கிறானோ, இருளில் இருக்கிறவர்களுக்கு வேற வழி இல்லை. ஜாதிகளின் வெளிச்சத்திற்கும் ராஜாக்கள் உன்னுடைய சொல்ல மாட்டீங்க. புரிஞ்சதா? லைட் மேக்ஸ் யூ டாப். வசனம் அவ்வளோ விலையேற பெற்றது. நீங்கள் கட்டையாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், நீங்கள் கருப்பாக இருக்கலாம், சிகப்பாக இருக்கலாம், நீட்டு முடி இருக்கலாம், சுருட்டு முடி இருக்கலாம். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான். ஆனால் உங்ககிட்ட இந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா, சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லலை, உங்களை யாரும் புறக்கணிக்க. ஏன்னா உங்கள் கையில் என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்குது. We don't struggle for position when light is upon us. நமக்கு பொசிஷன் நம்மளை தேடி வரும். இந்த வெளிச்சம் அதிகரிக்கும். முதல்ல வெளிச்சம் இருக்கும்போது ஜாதிகள் வருவார்கள். இந்த வெளிச்சம் அதிகரிக்க அதிகரிக்க யார் வருவார்களாம்? அந்த நாளை சீக்கிரம் நீங்கள் காண்பீங்க. ஸ்பெண்ட் மோர் டைம் இன் வேர்ட் ஆஃப் காட். வசனத்தின் மேல் அவ்வளவு நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டும். ஆமென். 68க்கு வரும்போது இப்படி சொல்கிறாரு, ஹூ ஆர் தீஸ் தட் ஃப்ளை ஆஸ் அ கிளவுட்? மேகம் போல பறக்கிறவர்கள் யார்? and the doves to their windows. புறாக்கள் ஜன்னலுக்கு போவது போல் பறக்கிற இவர்கள் யார்? ஆமென். 15ஆம் வசனம், whereas thou hast been forsaken and hated. நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்க, உங்களை பகைச்சிருக்காங்க. that no man went through thee. யாருமே உன்னை கவனிக்கவே இல்லை. ஆனால் வெளிச்சம் உங்ககிட்ட இருக்கு பாருங்க.
என்ன நல்லா பாருங்களேன். உங்களை கவனிக்காம இருக்கலாம், பகைச்சு இருக்கலாம், குடும்பம் தள்ளி இருக்கலாம், ஓரங்கட்டி இருக்கலாம், உங்களை எவனும் கவலைப்படாமல் இருக்கலாம், இது என்ன அது என்னன்னு உங்களை கேவலமாக நினைக்கலாம். ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்கன்னா, when you come to the light, அதான் 60ஆம் அதிகாரமே வெளிச்சம் தான். I will make thee an eternal excellence என்றார். உன்னை நித்திய எக்ஸலண்டா மாத்திடுவேன். and the joy of many generations, தலைமுறைக்கு உன்னனா 3 பேரை தட்டி சொல்லுங்க லைட்டுங்க. உன்னை பகைக்கலாம், ஓரங்கட்டலாம், தள்ளலாம், உன்னை ஏளனம் பண்ணலாம் என்ன, ஆனா என்னைக்கு இந்த வசனத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்துட்டியோ 3 பேரை தட்டி இதில் வந்துட்டேன்ல, வசனம் கேட்குறேன்ல, அதை படிக்கிறேன்ல, இப்போ லைட்டு வருது இல்லை, அது வரும்போது ஓரங்கட்ட முடியாதுங்க. Eternal excellency and joy of many generation. கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க தலைமுறைகளை உங்களை போற்றும் அளவிற்கு, உங்க 4 தலைமுறைகள் போற்றும் அளவிற்கு உங்களை மகத்துவத்தில் நடத்த வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஒரு ஆமென், பலத்த ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நல்லா கேட்டுக்கோங்க, இதுக்கு முன்னாடி உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், இதுக்கு முன்னாடி உங்களை ஏளனம் பண்ணியிருக்கலாம், உங்களை பார்க்காம போயிருக்கலாம், உங்களை தாண்டி லேசா போயிருக்கலாம். ஆனால் வெளிச்சம் வந்த பின்னாடி உங்களை யாரும் தாண்டி போக முடியாது. அதுதான் உண்மை. பைபிள் அப்படி சொல்லுகிறது. ஜெனரேஷன்ஸ் will serve your name. ஸோ இந்த லைட் நமக்கு பொசிஷனை தருகிறது. நீ பிரகாசிச்சதுக்கு அப்புறம் உன்னை மூடி வைக்கவே உதிக்கவே தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென். ஏன் பிரகாசிக்கணுமா? காரணம் என்ன? ஒளி. You must arise and shine. Why? Because light came. வெளிச்சம் உதிச்சிடுச்சு. அதனால நீங்க என்ன செய்யணும்? எழுந்து தான் பிரகாசிக்க வேண்டும், வேற வழியே இல்லை. இட்டர்னல் ஷைனிங். வார்த்தை பிரவேசிச்சா அது நித்திய வெளிச்சம். ஏசாயா 9:8 நான் வாசிக்கிறேன். இந்த நல்ல ஆழமாக கேட்கணும் நீங்கள். 9:8. The Lord sent a word into Jacob. ஜேக்கபுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை. இத்தனை வார்த்தையை கேட்குறீங்க. இன்னைக்கு முடிச்சோன்னா வீட்டுக்கு நீங்கள் பைய தூக்கிட்டு ஓடணுங்க. The Lord sent a word into Jacob. தமிழ்ல எப்படி எழுதியிருக்கு? யாக்கோபுக்கு உள்ள ஒரு வார்த்தையை அனுப்பினார். and it hath lighted upon Israel. ஒரு வார்த்தையை யாக்கோபுக்கு கர்த்தர் அனுப்பினாராம், ஒரு நாடே உருவாயிடுச்சான். என்ன எவ்வளவு கேவலமா பார்த்தீங்க. இன்னைக்கு அந்த வார்த்தை ஒன்று உட்கார்ந்து இருக்கிற எவ்வளோ கஷ்டத்தில் வந்த உங்க வாழ்க்கைக்குள்ள யாக்கோபு பல துன்பங்களை சகிச்சாங்க. என்னைக்கு ஒரு வார்த்தை அவனுக்குள்ள பிரவேசிச்சதோ ஒரு நாடே உருவாயிடுச்சான். நீங்க சும்மா சாதாரணமாக உட்காந்துருக்கீங்க பாருங்க. அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா உங்க குடும்பத்தை ஒரு நாடா மாத்திடுவார், ஒரு ராஜ்யமாய் மாற்றுவார். ஒரு ஆர்டினரி சிங்கிள் மேன், ஒரு ஏமாத்துக்காரன் அழைக்கப்பட்ட ஒரு ஜேக்கப், நான் வார்த்தை உள்ள வந்துச்சு சொல்லி அவன் ஒரு நேஷனா மாறிட்டான், ஒரு ராஜ்யமாய் கர்த்தர் மாற்றினார். 60ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம், சிறியவன் 1000 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். அதுக்கப்புறம் 60:22 அதுக்கப்புறம் பிடிச்ச வார்த்தை, I the Lord will hasten it in his time. என்ன சொல்லியிருக்காரு சொல்றேன், நீங்க கவனிக்கணும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான் சொல்லிட்டு, நான் கர்த்தர் அவன் காலத்துக்குள்ள அந்த பலத்த ஜாதி ஆவற அந்த உயர்ந்து நிக்கிறத நான் வேகப்படுத்துவேன்றார். ஒரு 2 பேரை தட்டி சொல்ல, லைட் வந்திருக்கு அப்படி சொன்ன. சிலருக்கு இன்னும் லைட்டும் புரியல, வசனமும் புரியல. அப்படியே வசனத்தை கேளு. ஓகே, இன்னொரு வாட்டி. சிறியவன் 1000 பலத்த ஜாதி, நான் கர்த்தர் அவன் நேரத்தை நான் என்ன செய்வேன், வேகப்படுத்துவேன். 20 வருஷத்துல சாதிக்க வேண்டியதை கர்த்தர் நினைச்சா, வசனத்துக்கு எத்தனை பேர் கைத்தட்டு கொடுக்குறீங்க?
கையை என் பக்கமாக நீட்டுங்களேன். மெல்லமா நத்தையா நத்த மாதிரி நவுந்து போகிற உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு இந்த வெளிச்சம் வந்து இறங்குதோ, உங்கள் முன்னேற்றம், உங்கள் ப்ரொமோஷன், உங்கள் வேகங்கள் லேசாக இருக்காதான். ஆண்டவர் சொல்றார், நானே அதை தீவிரப்படுத்துவேன்றார். எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியும். இந்த ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு பின்னாடி உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, உங்க பரிசுத்தம், உங்க ஊழியம், உங்க செயல்கள் எல்லாமே கர்த்தர் வேகப்படுத்துவாராக. Hallelujah. It will not happen gradually, instantly, speedily. இன்னும் சொல்ற ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன், தானா நடக்கும். எல்லாம் தானா நடக்கும். நம்ப மாட்டீங்கன்னு பாஸ்டர், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் லைட் இருக்கு, அதனால லைட் அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்காது, வேகமாக நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா கேட்கணும். அறிவை திறந்து, இதயத்தை திறந்து கேட்கணும். உங்கள் முன்னேற்றத்தின் வேகம் உங்களுக்கு பிடிக்கலனா உங்கள் வெளிச்சத்தை நீங்கள் பெருக பண்ணுங்க. புரியல மாஸ்டர், நாங்கள் என்ன பண்ணாலும் இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னா எதை இன்க்ரீஸ் பண்ணோம்? லைட்டை இன்க்ரீஸ் பண்ணோம். இங்கிலீஷில் சொல்கிறேன், இஃப் யூ டோன்ட் லைக் யுவர் ஸ்பீட், இன்க்ரீஸ் யுவர் லைட். அது எங்கே பாசு கிடைக்கும்? லைட்டு கடையில் வாங்கலாமா? இது ஒரே ஒரு வழி தான். என் பாதைக்கு தீபம் வெளிச்சம். நான் முன்னேறேன் பாஸ்டர், ஆனால் நான் நினச்ச அளவுக்கு முன்னேற்றம் வேகமாக வரல. ஒன்று செஞ்சால் நீங்கள் முன்னேறுவீங்க. இந்த லைட்டை இன்க்ரீஸ் பண்ண, நிலந்து வேதம் படிக்கணும். இந்த எழுதுகிற நோட்ஸ்லாம் திரும்ப வீட்டில் போய் ஒன்றொன்னா ஒரு வசனமாக எழுது. இப்படி தான் பாஸ்டர் சொன்னார், நிஜமாக சொன்னார் அப்பார், அதை திரும்ப படி, திரும்ப எழுதி ஃப்ரிட்ஜில் போட்டு மனப்பாடம் பண்ணு, அதை அறிக்கை செய், வெளிச்சத்திலேயே இரு. ஏங்க போன வாரம் சாப்பிட்ட சிக்கன் கறி இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியுமா? 15 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க, இதோட சாப்பிடாம இருந்துட முடியுமா? உடலுக்கே டெய்லி சாப்பாடு தேவைனா உங்க வெளிச்சத்துக்கும் ஆவிக்கும் டெய்லி ஆகாரம். நான் சொல்றேன், ஒரு சர்வீஸ் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுங்க. பைபிளை படிக்காத ஒரு நாள் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பாஸ்டர், எங்களை இருளாக சூழ்ந்திருக்கு எங்கள் குடும்பத்தில், லைட்டே இல்லைன்னு அர்த்தம். சேஞ்ச் த லைட். லைட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரோடு நல்லா இருக்கு, ஆமேன், எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் வேகம் இல்லை. இன்னொரு வாட்டி, ரோடு பாதை நல்லா இருக்குது பாஸ்டர், ஏதோ நடக்குத மாதிரி தெரியுது, சில திறமையெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஆனால் முன்னேற்றங்கள் ஸ்லோவாக தான் இருக்குது. பக்கம் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு தீபாவளி கொளுத்துற மாதிரி கொளுத்திட்டு இருக்காங்க. வசனம் 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 வசனம். வெளிச்சம், வார்த்தையின் வெளிச்சம் நம்ம மேலே வரும்போது எல்லா ஃப்ரான்டியரையும் தள்ளிட்டு ஸ்பீடை கர்த்தர் தருவார். ஆமேன். 2 கொரிந்தியர் 3:18. பட் வி ஆல் வித் ஓப்பன் ஃபேஸ், திறந்த முகத்தோடு கண்ணாடியில் பார்ப்பது போல the glory of the Lord are changed into the same image. அதே சாயலில் கர்த்தருடைய மகிமையில் மறுரூபமாகி மகிமையின் மேல் மகிமை, from glory to glory, கர்த்தருடைய ஆவியானவரால். என்ன நம்புறீங்க? இந்த வெளிச்சம் வந்தால் நீங்கள் எல்லாமே வித்தியாசமாக தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. இதை நல்லா கேட்கணும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வசனத்தின் கீழ் உட்காரும் போது அது உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுகிறது. எதுக்குன்னா இன்னொரு லெவல் உயரத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணுகிறது. நல்லா நீங்கள் அதை கேட்டிருந்தீங்கன்னா நல்லா ஆமீன் சொல்லியிருப்பீங்க. எவ்ரி டைம் உங்களை வார்த்தைக்கு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணும்போது இன்னொரு லெவலுக்கு அது ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொரு உயரத்துக்கு பதிவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு பேசுகிறேன்னா இன்னொரு அளவுக்கு நீங்கள் பதிவு செய்யப்படு. அப்போ வார்த்தையை கேட்க 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 வெளிச்சம் என்பது உங்களுடைய அடுத்த உயரத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களை அது பதிவு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு சொல்றார் 1:10, எரேமியா 1:10,
ஆண்டவர் கேட்டார், எரேமியாவே உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார். வாட் டு யூ see? இதை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம், திரும்ப எல்லாத்தையும் வாசிக்க நேரம். எரேமியா 1:10 வாட் டு யூ see ன்னு கேட்டார். உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒரு பாதாம் மரத்தினுடைய செடியை பார்க்கிறேன்னார். உடனே கர்த்தர் சொன்னார், நீ நன்றாகவே பார்த்திருக்கிறாய். ஆமென், நீ நன்றாக பார்த்திருக்கிறாய். உடனே அடுத்த வார்த்தை சொன்னார், ஐ வில் ஹேசன் டு பெர்ஃபார்ம் மை வேர்ட், என் வார்த்தையை நிறைவேற்ற தீவிரிக்கிறேன். 12ஆம் வசனம் கர்த்தர் சொன்னார், பக்க சொல்லுங்க, பார்க்க தெரியுதான்னு கேட்டார். ஆமென், பக்கத்தில் ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியல பாஸ்டர். ஆண்டவர் பார்க்க 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 வெளிப்பாடுகளை கொடுத்துட்டே இருக்காரு. குறிப்பிட்ட இடத்துல கேட்கிறார், உனக்கு இப்போ தெரியுதான்னு கேட்டார். என்ன தெரியுது? எனக்கு ஒரு பாதாம் மரம் தெரிகிறது. கர்த்தர் சொன்னார், நீ பார்த்தபடினால நான் ஒன்று உனக்கு செய்ய போறேன், என் வார்த்தையை நிறைவேற்ற தீவிரிப்பேன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை பற்றி என்னென்ன சொன்னேனோ சொன்னதெல்லாம் மெல்லமா நடக்காது, வேகமா முடிப்பேன்றார். விசுவாசமா தான் ஒரு ஆமீன் சத்தமா. I will hasten to perform it. Amen. வாக்குத்தத்தம்னு சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு காலையில் இப்படி யோசித்துட்டு இருந்தேன், ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டு இது நடக்குது 25 வருஷம் அவனு கீழே எழுதினாரா? எழுதவே இல்லைங்க. நான் உன்னை வாளாக்காமல் என்று சொல்லிவிட்டு 50 வருஷம் இரு அப்படின்னு சொன்னாரா? எங்கேயுமே டைம் என்பது ஸ்பெசிஃபை பண்ணவே, எந்த வாக்குத்தத்தத்தோடும் அவர் டைமை போடவே. அப்போ நான் இதில் கனெக்ட் பண்ண போகிறேன் இந்த வசனத்தில். இப்போ வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்னா அதை அவரால் என்ன செய்ய முடியும்? தீவிரமாக முடிக்க முடியும். ஆனால் உங்களுக்கும் எனக்கு என்ன தேவை? பார்க்கணும். என்னைக்கு வார்த்தையின் வெளிச்சத்தில் நீங்கள் வளர்றீங்களோ கர்த்தர் வேகமான காரியங்களை நம் வாழ்வில் செய்து முடிப்பார். லைட் வரும்போது ஸ்பீடு வரும், லைட் வரும்போது நிலைமைகள் மாறும், வெளிச்சம் வரும்போது சத்துருவின் பிடிகள் கலண்டு போகும், எல்லா பக்கத்திலும் நீங்கள் ஜெயிக்க தொடங்கிடுவீங்க. என்றைக்கு இந்த வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரவேசிக்கும் போது உங்களை ஒரு நாடாவே கர்த்தர் மாற்றிடுவார். ஸோ இந்த வார்த்தை வெளிச்சத்தை சுமக்கிறது, இந்த வார்த்தை அந்தகாரத்தை துரத்துகிறது, இந்த வார்த்தை உயரங்களை தருகிறது, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டவைகளை வேகப்படுத்துகிறது, ஸ்பீடு தருகிறது. நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 3 வார்த்தையை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். என்ன நேரம் ஆயிட்டு. இந்த வசனம் எல்லாரும் இந்த பைபிள் இருந்தால் எடுத்து காட்டுங்களேன். எல்லாம் செல்ஃபோன் வச்சுருப்பீங்களோ? ஓகே, வச்சுக்கோங்க. ஆனால் இதையும் வச்சுக்கோங்க. இது ரொம்ப வார்த்தை கீழே வச்சுருங்க. வேர்டு. இந்த வசனத்தில் என்ன இருக்குன்னா கர்த்தருடைய சத்தம் இருக்கு. இப்போதான் ஒரு பாட்டு பாடணும், கர்த்தரின் சத்தம். அது எந்த சங்கீதம் தெரியுமா? 29ஆம் சங்கீதம். நான் படிக்க விரும்புகிறேன். தமிழில் யாரா எனக்கு 29:3 படிச்சிங்கன்னா நான் சடசடன்னு போயிடுவேன். ஆமென். கர்த்தரின் சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனைப் போலவும் சிரியோனைப் போலவும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார். இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தம் கேட்கணும்? வாய்ஸ் ஆஃப் த லார்ட். ஆமென். பாஸ்டர், சத்தமே எனக்கு கேட்கல. நான் சொல்றேன் கேட்டுக்கோ, பைபிளே நீ படிக்கல. எவ்வளவு இதை தியானிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். யாரெல்லாம் இந்த வசனத்திற்கு தங்கள் வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சத்தத்தை கர்த்தர் தோன்ற பண்ணுவார்.
இப்படி சொல்ல விரும்புகிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இதை கேட்க 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 உங்கள் காதுகளை, அது ஆவியின் காதுகளை கூர்மையாக்கிட்டே இருப்பார். இன்னொரு 4 வருஷம் என்கிட்ட வந்து இப்படி வசனத்தை கேட்க 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 உங்கள் காதுகளை இன்னும் கூர்மையாக்கி. நிறைய பேர் தூங்கிலாம் இருந்தீங்க இவ்வளோ வருஷம் சர்ச்சில். உயிர் கொடுத்தோம், நாங்கள் கத்தனோம், பேசணும், நீங்கள் எங்கே கேட்டீங்க? ஈஸி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஈஸி என்ன தெரியுமாங்க? வேறாவது நமக்காக ஜெபம் பண்ணிடணும். 1% பெனிஃபிட் தான். தெரில, நான் கணக்கு போட்டு சொல்கிறேன். அப்புறம் 50 நாள் ஏசையால் அப்படி தான் சொல்கிறார். The Lord hath given me the tongue of the learned. கல்விமானின் நாவை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நேரங்களில் சீசன் வரும்போது நான் எதை பேசணும்னு கர்த்தர் எனக்கு கற்றுத்தருவார். அதுக்கப்புறம் பேசி கீழே சொல்கிறார், He wakeneth my ear to hear as the learned. என் காதுகளை கேட்கும்படிக்கு படித்தவனை போல என் காதுகளை மாற்றுகிறார். எதுவுமே கேட்குற காதுகள் வேணும்னு கேட்குறீங்க. இந்த வசனம் எப்போல்லாம் கேட்குறீங்களோ உங்களை கர்த்தர் கூர்மையாக்குகிறார். உங்கள் ஞான காதுகளை கர்த்தர் திறப்பார். கேட்கும் திறனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு டீச்சர் டீச் பண்ணாலும், ஒருத்தர் பேசினாலும் அந்த வாய்ஸ் கேட்கும்போது, இந்த குழந்தைங்கள்லாம் நான் இப்படி நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேங்க. இந்த சர்ச்சில் உட்காந்து இப்படி வசனம்லாம் கேட்குறாங்க பாருங்க. இதை கேட்க கேட்க அவங்களுடைய கேட்கும் ஆழம் கூர்மையாகும். அதுக்கப்புறம் பயாலஜி டீச்சர் ஒரு வாட்டி தான் சொல்லும், ஒரு வாட்டி சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ ஞானத்தை கர்த்தர். இந்த பெற்றோர் சொன்ன ஆமீனுக்கு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. காதேஷ் வனாந்தரத்தை முறிக்கும், லீபனோன் கேதுருக்கள் என்று கர்த்தர் வசனத்தை சொல்லுகிறார். ஆமீன். ஒரு சத்தம் கேட்டாலே பல வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்க தொடங்கும். கர்த்தர் உங்களை பொசிஷன் பண்ணுவார். ஸோ இந்த வசனத்தினுடைய சத்தம், எபேசியர் 5:26 சொல்லுகிறது, வசனம் என்னை சுத்திகரிக்கிறது. that he might sanctify it with the washing of water by the word. வசனம் கேட்டிங்கன்னா தானா சுத்தமாயிருவீங்க. ஒரு குழந்தை ஒரு பக்கெட்டில் அது அழுக்காக இருந்துச்சு, மண்ணாக இருந்துச்சு. அவங்ககிட்ட அந்த குழந்தைகிட்ட தகப்பன்னு சொல்ல தண்ணி எடுத்துன்னு போய் அந்த செடிக்கு ஊற்றுறானாராம். அதில் ஃபுல்லாக வாட்டர். அது அவன் எடுத்துகிட்டு ஊற்றுறான். அங்கே போகிறதுக்கு முன்னாடி எல்லா தண்ணியும் கொட்டிடுமா. திரும்ப போவானா கொட்டிடுமா. அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொன்னான், ஏன்ப்பா இப்படி பண்ணுற, எல்லா தண்ணியும் கொட்டிடுது அப்படின்னு சொன்னாராம். அப்பா சொன்னாராம், பக்கெட் உள்ளே பாடுறா அப்படின்னாராம். பக்கெட் எப்படி இருந்துச்சா? எப்படியோ கேட்டு வெளியே போனாலும் பரவாயில்ல, ஓட்டையெல்லாம் கொட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் அது அப்படி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பக்கெட்டு புரிய மாட்டேங்குது. பாஸ்டர் ஒன்றும் புரியல பாஸ்டர். வந்து உட்காரு, அது உள்ளே போட்டோம், ஓட்டையில் கொட்டட்டும். ஆனால் அது கேட்க கேட்க கொட்ட கொட்ட பக்கெட் என்ன ஆகுதுங்க? அப்பா சொன்னாரு, கொட்டினாலும் பரவாயில்லடா, பாத்திரம் என்ன இருக்கு? சுத்தமாக இருக்கு. எபேசியரில் பவுல் சொல்றாரு, வசனம் என்ற வெள்ளத்தினால, தண்ணீர்னால கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார். வாழ்க்கை சீர்படும், வாழ்க்கை வெற்றியாய் மாறும். இந்த தண்ணீரின் சத்தம், இந்த வசனத்தின் சத்தம். இப்போ இந்த தண்ணீரின் சத்தத்தை குறித்து யோபு என்ன தெரியுமா சொன்னாரு? 14ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை சொல்றாரு. ஆமென். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்களைகள் துளிர்க்கும். எப்போனா அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணில் செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல தழைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையில் இருக்கிற சத்தம் கேட்டா செத்து போன மரம் கூட மீண்டும் துளிர்த்து ஓங்கும். வசனம் விலையேற பெற்றது, வசனம் வல்லமை மிக்கது. அது செத்து அடித்தட்டு மண்ணில் காய்ந்து போனாலும், அது வேர்கள் இல்லாமல் போனாலும், தண்ணீர் வாசனை பெற்றாலே மீண்டும் அது பூத்து குலுங்குகிறது. அடுத்த சண்டே நீங்க வரும்போது நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையின் கீழ் அமர்ந்திருந்து நீங்க சாட்சிகளோடு வருவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் நம்புகிறேன். நம்பர் 2 சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனத்தில் கர்த்தருடைய வல்லமை உண்டு. பவுல் சொன்னார், இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், என விசுவாசிக்கிறவர்களுக்கு இதுவே கர்த்தருடைய வல்லமையாக இருக்கிறது. பக்கம் வசனம் கேட்டினா வல்லமை கிடைக்கும். ஆமென். 6:63 யோவான் சுவிசேஷம், John 6:63, it is the spirit that quickeneth.
the flesh profiteth nothing. மாம்சம் எதுக்கும் உதவாதுங்க, ஆவியனை வேகப்படுத்தும். The words that I speak unto you are spirit and life. நான் உங்ககிட்ட பேசுற என் வசனம் அது ஜீவனா இருக்கிறது, ஆவியா இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் 10 வசனத்தை படிச்சா அந்த 8 மணி ஃபீவர்ல பாருங்க என்ன அப்படின்னு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. துவங்கும் போது என்ன ஆரவாரம் இருந்துச்சு, முடிக்கும் போது அது காணும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையால நிறைந்திருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 1 கொரிந்தியர் 2:2 வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2, for I determined not to know anything among you. நல்லா கேட்கணும். உங்கள் நடுவில் இருக்கிற எந்த விஷயத்தையும் நான் தெரிஞ்சிக்க விரும்பல, நானும் சொல்ல விரும்புகிறேன். சிலருக்கு வேற வேலையே கிடையாது. இவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், இவன் எங்க போனான். எனக்கு உங்கள் நடுவில் இருக்கின்ற எதையும் தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஒன்றுதான் விருப்பம், கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் அறையப்பட்டவரையும். For I determined not to know anything among you save Jesus Christ and him crucified. 3ஆம் வசனம், and I was with you in weakness and in fear and in much trembling. 4ஆம் வசனம், and my speech, எல்லாம் சொல்லுங்க speech, and my preaching. 2 வார்த்தை யூஸ் பண்றார். என் பிரசங்கம் மட்டுமல்ல, நான் சும்மா உட்கார்ந்து கூட சர்ச்சில் பேசுறேன் பாருங்க, அந்த ஸ்பீச்சில் கூட சும்மா மனுஷ அறிவில்லை வல்லமை இருந்துச்சுன்ற. புரிஞ்சிருந்தா நீங்க எவ்வளவு ஆமீன் சொல்லிப்பீங்க. அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, இந்த வசனத்தை உங்களுக்குள்ள வந்துட்டே இருந்துச்சுன்னா, நீங்க ப்ரீச்சிங் கூட பண்ண வேணாம், சும்மா ஸ்பீச்சிங் பண்றீங்க பாருங்க. அந்த ஸ்பீச்சிங்ல கூட the demonstration of the spirit and power. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. வசனம் 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 எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? டியூஸ்டே ரெகுலராக வாங்கலேன், அடுத்த 5-6 வாரம் டிசம்பர் வரைக்கும் வாங்கலேன். குடும்பங்களை இன்னொரு லெவலில் கர்த்தர் கொண்டு போவார் நான் நம்புகிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஐ ஆம் டிட்டர்மின் நாட் டு நோ எனிதிங் எக்ஸெப்ட், இந்த உங்கள் நடுவில் இருக்கிற எதுவுமே எனக்கு தெரிஞ்சிக்க விரும்பலன்றார். ஏன் பாஸ்டர் எங்களை விசாரிக்க மாட்டேங்க, உன்னை பற்றிலாம் தெரிஞ்சிக்க விரும்பல. நீ பண்ணுற கூத்து எனக்கு தேவையில்லை, நீ ஆச்சு ஆண்டவராச்சு. ஆப்போசிட் போடட்டுமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் என்னுடைய வேலை ஒன்றே மட்டும்தான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் நினைக்கணும், அதுதான் என் வேலை. உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க, அப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தெரியல நினைக்கலன்னு அர்த்தம். ஆழமாக சிந்திச்சிங்கன்னா சிரிச்சாமேன்னு சொல்லியிருப்பீங்க. புரியல? எனக்கு ஏன் பவுல் சொல்ல, என் வேலை சிலுவையில் அறையப்பட்ட, எப்பவுமே அவரை பற்றி தான் நினைக்கிறேன். அதை விட்டு உங்களை பற்றியே நினைக்கிறாருன்னா அப்போ இதை விட்டுட்டாருன்னு அர்த்தம். அதுதான் அவர் சொல்கிறாரோ. என்னை பார்க்குற அந்த பார்வை சரியில்லை. சிலருக்கு வேலை பார்த்துருக்கீங்களா? அது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ அது முக்கியம் கிடையாது. ஏன் வந்த சர்ச்சுக்கு இவரையும் எனக்கு ஃபுல் சொக்கா போட்டார். அடுத்தவனை நோன்றதே வேலை. எங்களுக்கு அது இல்லைன்றாரு. நான் வார்த்தையில் நிலைச்சிருக்கேன். வார்த்தையில் நிலைச்சிருக்கிறனால என் ஸ்பீச்சில் கூட மனித ஞானம் அல்ல, தேவ வல்லமை வெளிப்படுகிறது. நான் சொல்ல போறேங்க, இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்க 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 உங்க கம்பெனியில், உங்க வேலையில், உங்க கெரியரில், ஒரு சர்ச்சில், ஒரு ரோடில் நீங்க எழுந்து நின்று 2 வார்த்தை பேசுவீங்க. அந்த ஸ்பீச்சிலேயே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. சொல்லாத ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு மாறான எதையுமே நான் தெரிஞ்சிக்க வசனம் வெளிப்பாடு உள்ளது. அந்த வார்த்தையில் வளருங்கள். ராஜா வார்த்தை எங்க இருக்கோ அங்க ராஜாவின் வல்லமை இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களை அது நிறைவுகளை நடத்தி காத்துக்கொள்வாராக. 2 கொரிந்தியர் 4:6-7 சொல்றாரு. 7 சொல்றாரு, நாம் பூமிக்குரிய மண்ணான பாத்திரங்கள். இந்த மண்ணான பாத்திரங்களில் the excellency of the power may be of God and not of us. இந்த மண் பாத்திரத்தில் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? வல்லமை வச்சிருக்கார். மீண்டும் பிறந்துட்டீங்க, ஆமாவா? பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வந்துடுச்சு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக தான் இருக்கீங்க. ஒவ்வொருடைய வல்லமையும் வித்தியாசமாக இருக்கு.
இப்போது இந்த 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 ரூமில் இருக்க இந்த லைட் எரியுதுக்கு ஒரு கேபிள் இருக்குது. அதுக்கு டொமஸ்டிக் கேபிள்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் சின்ன பல்பு, டார்ச் பல்ப் எரியுதுக்கு அதை விட கம்மியான வயர் போதும். அதில் பேட்டரியில் கை பிடிச்சா கூட ஷாக் அடிக்காது. இதில் பிடிச்சா ஓரளவுக்கு அடிக்கும். வெளியே போது பாருங்கள் 220 வாட்ஸ். அதில் பிடிச்சா கொஞ்சம் ஓங்கி அடிக்கும். அதையும் தாண்டி இந்த கிராமத்தில் போகும்போது மேலே இருக்கும் பாருங்கள், ஹை டென்ஷன், அது 2000 வாட்ஸு. அதில் பிடிச்சிங்கன்னா முடி கூட தேராது. என்னப்பா சார் சொல்கிறீங்கன்னு? எல்லாம் வயர் தான், எல்லாம் கரண்ட்டு தான். ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு பவர் இருக்கு. நான் இப்படி முடிச்சிடுறேன். ஸோ இதை போய் தொடுறீங்க, உருன்னு அடிக்குது. நாங்கள் தடவி விட்டால் நீங்கள் போயிடலாம். பேட்டரியிலேருந்து வரதை நல்லா பிடிச்சிக்கலாம், அது ஒன்றும் ஆகாது. இந்த வெளியே பிடிச்சிங்கன்னா அதை தூக்கி அடிக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த வசனங்களை இந்த டிசம்பர் வரைக்கும் எல்லா டியூஸ்டே வந்து எழுதி 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 அதை படித்து டிசம்பருக்குள்ளே அந்த லைட்டு, அந்த பவரு ஒரு 100,500 வாட்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் அந்த டென்ஷன் வயர் மாதிரி மேலே இருக்கீங்க. எவ்வளோ வாட்ஸ் போதுங்க? 2000 வாட்ஸ் போகுது. ஏதாவது பறவை, பைபிள் அது கூட போய் பார்த்தேன் இன்னைக்கு. இந்த பறவை அப்படின்னும் போது வெளிப்படுத்தல் 18:2 சொல்றார், விழுந்து போன பாபிலோனுடைய கூட்டுக்குள்ளே இருக்கின்ற பறவைகளை சாத்தானுக்கு சமமாய் பைபிள் சொல்லியிருக்கு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்போ இந்த ஹை டென்ஷன் வயர் மேலே பாபிலோனிய கூண்டுக்குள்ள சிக்கி இருக்கின்ற சாத்தானிய பறவைகள் ஏதேனும் உங்க குடும்பமாகிய டென்ஷன் வயர் மேல வந்து உட்காரணும்னு நினைச்சிச்சுன்னா, மலையாளத்தில் சொன்னா பூட கூட தேராது, ஒரு சின்ன முடி கூட தேராது. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? நீங்க லைட்டுங்க, நீங்க பவருங்க. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தியானிக்கின்ற இந்த வசனங்களை தியானிக்க 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 உங்களோடு கனெக்ட் பண்ற பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்குள் இருக்கின்ற அந்த வயரு, அந்த கனெக்ஷனை பவர்ஃபுல்லா மாறும்போது கூண்டுக்குள் இருக்கின்ற பாபிலோனிய பறவைகள் உங்க மேலேயோ உங்க குடும்பத்தின் மேலேயோ உட்காரணும்னு நினைச்சா அடிதான், சமாடி. வசனம் வெளிச்சம் உள்ளது, வசனம் சத்தம் உள்ளது, வசனம் வல்லமை உள்ளது, வசனம் வெளியேற பெற்றது, வசனம் ஜெயிக்க முடியும், வசனம் வேகத்தை தரும், வசனம் உன்னை முன்னேற செய்யும். ஆமென், ஆமென். நான் நம்புகிறேங்க, இந்த 2.5 மாசத்துல உங்க குடும்பத்தில் இருக்கிற சாத்தான் கோட்டைகள் எல்லாம் இந்த தொட்டு பார்க்குற வேலைலாம் இருக்காது. நான் ஒரு முறை எங்கேயோ போகும்போது காரில் போயிட்டுருக்கேன், அந்த வழியாக இந்த கிராம வழி காடெல்லாம் அறிஞ்சு பாருங்கள். திடீர்னு பார்த்தா அந்த இதில் குரங்கு தொங்குதுங்க ஒரு கையில், அப்படியே கருப்பாகிடுச்சுங்க ஒரு 2 நிமிஷத்தில். அது 1 நிமிஷம் ஏறி இருக்கு தெரியாமல் பட்டுடுச்சுங்க, அவ்வளோதாங்க. கருப்பாக ஒரு கையில் தொங்குது. அது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எரிஞ்சு கீழே தொப்புன்னு கீழே உண்டுச்சு. ஆமென். குரங்குன்னு நான் சொல்லலை, ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கு, பாபிலோனிய கூண்டுக்குள் இருக்கின்ற பறவைகள், and the cage of every unclean and hateful bird, பகை உள்ள பறவைகள், அது அந்நிய வல்லமைகள், தீமைகள், பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து அமருமையானால் கர்த்தர் அவைகளை தெறிக்க செய்வார். எழுந்து பிரகாசி. என்ன காரணத்தால் எழுந்து பிரகாசிப்பீங்க? வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? கர்த்தருடைய வசனம். அவர் வார்த்தை எனக்கு வெளிச்சம். யாக்கோபுக்குள்ள ஒரு வார்த்தை பிரவேசித்தது, நான் அவனை ஒரு நாடாகவே மாற்றிவிட்டேன். இவ்வளோ நேரம் பேசுனீங்க, என்ன பேசுனீங்க? வசனம். Read the word. Shall we stand? Thank you. இயேசுவை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத யாரேனும் இருந்தால், இவ்வளோ செய்தி கேட்ட பின்னாடி நீங்கள் மீண்டும் பிறந்தவர்களாக இருக்கணும். அப்பொழுது தான் இந்த வசனங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளியில் ஒரு 15-13 பைபிள், ஃப்ரீ பைபிள் இருக்குது, தமிழ் வேதாகமம். காசு இல்லை, 10 வீட்டில் வச்சுட்டு 1 எடுத்துகிட்டு போகாது, இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. கரங்களை மேலே உயர்த்தலாமா? Shall we lift up our hands? Thank you, Jesus. Glorify your name. We worship you, Lord.
தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். அவ்வளோதான், நான் இதுக்கு மேலே எதுவும் பண்ண விரும்பலை. ஏன்னா நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டியூஸ்டே இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். கர்த்தரால் நடத்தப்படணும். இதை கேட்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். 2023 உங்கள் பொசிஷன் சேஞ்ச் ஆகணும். உங்களை வேறு நிலையில் கர்த்தர் நடத்தணும். 2 கரங்களை மேலே உயர்த்தி ஒரு நிமிடம், ஜஸ்ட் அ மினிட். தேங்க்யூ ஜீசஸ். பாஸ்டர் ஜெபராஜ் வந்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க. வார்த்தை எவ்வளோ விலையேற பெற்றது. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். தேவ புதல்வர் வேத பிரிய சேதமடையா நடந்திடுவா. வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவா. இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவா. இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவா. சத்திய வேதம் நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளித்திடும் தேர். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளித்திடும் தேர். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தனின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். கரங்களை தட்டி அந்த வார்த்தைகளுக்காக இந்த மாலை வேளையில் அவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்களை உயர்த்துகிற சத்துடைய வல்லமைகளை முறியடிக்கிற, எங்களை வேகப்படுத்துகிற, எங்களை மகிமையினால் நிரப்புகிற, எங்களை ஆண்டவரே மகத்துவம் உள்ள வாழ்க்கையை எங்களுக்கு தருகிற உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு தருவீராக. அன்றைக்கு யோசுவாவை பார்த்து சொன்னீரே, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் உன் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகள் உன்னை ஞானியாக மாற்றும், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை புத்திமானாக மாற்றும், உன் காரியங்களை வாய்க்கும்படியாக செய்யும் என்று சொன்னீரே. ஆண்டவர், அப்படிப்பட்டதான ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு தருவீராக. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வேதத்தில் அமர்ந்து, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து, உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள் என்று சொன்னீரே. ஓ, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தினால் எங்களை நிரப்புங்க. உடைய வார்த்தையின் வெளிச்சத்தினால் எங்களை நிரப்புங்க. இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக எங்கள் வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிப்பதாக. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனே, இதோ இந்த மாலை வேளை எங்கள் உள்ளத்துக்குள்ளாக உடைய வார்த்தையின் வெளிச்சம் இன்றைக்கு பிரகாசிப்பதாக. எங்கள் உள்ளங்களுக்குள்ளாக உடைய வார்த்தையின் வெளிச்சம் இன்றைக்கு வருவதாகப்பா. ஓ
ஒரே ஒரு வார்த்தை யாக்கோபுக்குள்ள வந்து ஆண்டவர் அந்த அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தது, அந்த நாட்டுக்கு ஆசீர்வாதத்தை தந்தது. இஸ்ரவேலில் அது ஸ்தாபிக்கப்பட்டது என்று வாசித்தோமே. இன்றைக்கு எங்களுக்குள்ள நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தினாலே அனுதினமும் 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 எங்கள் ஆத்துமாவை நிரப்புவீராக, எங்கள் உள்ளத்தை நிரப்புவீராக, எங்களுடைய உள்ளான மனிதர்ல பலனடைய செய்வீராக. உடைய வார்த்தைகள் எங்களை ஆண்டவரை நிரப்பட்டோப்பா. இப்படி எழுதி இருக்கிறதே என்று நீ சொன்ன பொழுது சத்துடைய வல்லமைகள் எல்லாம் ஓடினது போல ஆண்டவரே, இதோ இந்த மாலை வேளை அந்த வெளிச்சத்தை எப்பொழுது பெறுகிறார்களோ அநேக சத்துடைய வல்லமைகள் இவர்களை விட்டு அகன்று போக போறதுக்காக நன்றி. இவருடைய குடும்பங்களை விட்டு வெளியேறி போக போறதுக்காக நன்றி. அப்படிப்பட்ட ஒரு பலத்த வெளிச்சத்தை ஆண்டவரே இந்த மாலை வேளை வந்த அத்தனை பேருக்கும் தருவீராக. தொடர்ந்து அதுல வளர்ச்சி அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி வேதத்தில் இருக்கிறதான உடைய வெளிச்சத்தினால் உடைய சபை நிரப்புங்க, உடைய மக்களை நிரப்புங்க. அந்த வெளிச்சம் ஆண்டவர் இவர்கள் மூலமாய் அநேகருக்கு பிரகாசிக்கட்டும், அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இது இந்த ராத்திரி வேளை இந்த சத்தத்தை கேட்ட அத்தனை பேரையும் உங்க மகத்துவத்தினால், உடைய ஆசீர்வாதத்தினால், உடைய வார்த்தையின் வெளிச்சத்தினால் ஆண்டவர் எல்லா நாமத்தை விட கர்த்தாவே உடைய எல்லா பிரஸ்தாபத்தை விட நீர் உடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருக்கிறீன்னு சொன்னீரே. அந்த எல்லா பிரஸ்தாபத்தை விட மேன்மைப்படுத்த அந்த வார்த்தையினுடைய வெளிச்சம் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உடைய கரமும் உடைய தெய்வீக வெளிச்சத்தின் வழியிலே உடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் நமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதாகாலம் அவருடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். என்னோ